Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தனிநபர் பைப்லைன் அமைக்க அனுமதி அளித்ததை ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கொத்தனூர் கிராம மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் பைப்லைன் செல்லும் பாதையில் தனிநபர் ஒருவர் சொந்த வேலை காரணமாக புதிதாக பைப்லைன் அமைக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார். இந்த அனுமதியை ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் 30க்கும் மேற்பட்டோர் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளரிடம் மனு அளித்தனர். தனிநபர் பைப்லைனை ரத்து செய்யப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் கொத்தனூர் கிராம மக்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் சமீபத்தில் தற்கொலை செய்து இறந்த அஞ்சலக ஊழியர் மரணத்திற்கு நீதி கேட்டு கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அஞ்சல் ஊழியர் சுமதி என்பவர் அதிகாரிகள் நெருக்கடி காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். இவரது மரணத்திற்கு நீதி கேட்டும் பாதிக்கப்பட்ட ஊழியர் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைமை தபால் நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அஞ்சல் ஊழியர்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்டதால் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் 20 நிமிடம் மற்ற பேருந்துகள் வெளியே செல்ல முடியாமல் ஸ்தம்பித்து நின்றது. ஈரோடு செல்லும் அரசு பேருந்து முந்த முயன்ற போது தனியார் பேருந்தின் பக்கவாட்டில் உரசியது. இதனால் பேருந்து நிலைய வாயிலில் நின்று ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் வாக்குவாதம் செய்தனர். இந்த சம்பவத்தில் 20 நிமிடங்களுக்கு மேல் மற்ற பேருந்துகள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் வழிவிட செல்வது குறித்து போக்குவரத்து துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு மற்றும் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் வளையாம்பட்டு பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலை பொது சுத்திகரிப்பு நிலையத்தை ஆய்வு செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது பாலாற்றில் சில தொழிற்சாலைகள் நேரடியாக கழிவுநீர் விடுவது குறித்து ஒருவர் கேள்வி எழுப்பிய போது விடியா திமுக எம்எல்ஏ மூப்பே கிரி மைக்கை ஆஃப் செய்ய கூறி தடுத்து நிறுத்தியதால் கூட்டரங்கில் சலசலப்பு ஏற்பட்டது. இதன் மூலம் விடிய ஆட்சியில் கண் துடைப்புக்காக இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்தது வெட்ட வெளிச்சமானது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள அண்ணா பூங்காவை சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். கொடைக்கானல் ஏரி சாலையின் அருகே உள்ள அண்ணா பூங்காவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு செயற்கை நீர்வீழ்ச்சிகள், அலங்கார சிலைகள் போன்றவை பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த பூங்கா திறக்கப்படாமல் உள்ளதால் பூங்காவின் உள்ளே இருந்த நீர்வீழ்ச்சிகள், சிலைகள் போன்றவை சேதமடைந்து காணப்படுகிறது. மேலும் பூங்கா கால்நடைகள் தஞ்சமடையும் இடமாகவும் குப்பை கொட்டும் இடமாகவும் மாறி வருகிறது. எனவே இந்த பூங்காவை விடியா திமுக அரசு சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் பேய் பிடித்ததாக கோயிலுக்கு அழைத்து வரப்பட்ட இளம்பெண் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். வேலூர் விருப்பாச்சிபுரத்தைச் சேர்ந்த சத்யா என்ற பெண்ணுக்கு பேய் பிடித்திருப்பதாக கூறி அவரது கணவர் முத்துவேல் மற்றும் உறவினருடன் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அவரை அழைத்து வந்தனர். அப்போது சத்யா அருகில் இருந்த கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்து கொண்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலூர் காவல்துறையினர் சத்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.